அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இப்ப பார்க்க போற பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாத பலன். இந்த அக்டோபர் மாதத்துல இந்த மாத பலன்ல இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல உங்களுடைய மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு. குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப வீட்டுல இருக்காரு. செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா மிதுன வீட்டுல இருக்காரு. சூரியன் புதன் கேது இது பாத்தீங்க அப்படின்னா கன்னியோட வீட்டுல இருக்கு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் வீட்டுல இருக்காரு. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெறாரு. ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு. அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு மாத பலன், அதாவது பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது, சனி பகவான், குரு பகவான், இதெல்லாம் வச்சு நம்ம வருஷத்துல என்ன பலன்னு நம்ம எடுக்கிறோம். சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், செவ்வாய் இதெல்லாம் நம்ம வச்சு பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத பலன். அதாவது இந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை மெயினா பாத்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி இந்த மாசத்துலயே பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி வருது. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அது இந்த மாசத்துலதான் வருது. அக்டோபர்லயே பாத்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை, நவராத்திரி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அது இல்லாம விஜயதசமி அதுல வருது மெயினா. இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா 31ஆம் தேதியில பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை வருது. ஒவ்வொன்றுமே பாத்தீங்க இந்த மகாலய அமாவாசை பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதியே வந்துருது. இந்த மகாலய அமாவாசைனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பின்னாடி நான் சொல்றேன். 3ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பிச்சிருது. அது இல்லாம 11ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வருது. அதையும் தாண்டி தசமி, விஜயதசமி 12ஆம் தேதி வருது. 31ஆம் தேதி தீபாவளி. அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒரு மாதத்துல என்னென்ன பலன் வருது அப்படிங்கிறத, என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இதுலயும் சிறப்பான முகூர்த்தங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வருது. இதுல முகூர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில இதுல புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால வாஸ்து அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும். அது என்னங்கிறத விரிவா நான் சொல்றேன். 1/10/2024 அக்டோபர் மாதம், புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி இது அக்டோபர் மாத பலன். இதை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, இந்த கன்னி ராசி அப்படின்னாலே அது ஒரு கலகலப்பா இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த கன்னி ராசி அன்பர்கள் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ராசிநாதன் புதன் பகவான். இந்த புதன் பகவானுடைய செயல் எப்படி அப்படின்னா எந்த கிரகத்தோடு செயல்படுதோ அவங்களா மாறிக்குவாங்க. அசுபமான இடத்துல இருந்தா அசுபமான செயலோட சேரும், நல்ல இடத்துல இருந்தா நல்ல செயலுக்கு சேரும். அவருடைய வேலையே இரட்டிப்பு தன்மை தான். இந்த கன்னிராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கேது பகவான் இங்க இருக்காரு. கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலையும் குருவாகப்பட்டவர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிய 5ஆம் பார்வையா பாக்குறாரு. 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானமா 5ஆம் பார்வைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் பார்வையா பார்க்கும்போது எப்படி இருக்கும்? குழந்தைகள் ஸ்தானம். கரு இது வரைக்கும் திருமணம் தம்பதிகளுக்கு
ஆன தம்பதிகளுக்கு கரு உருவாகலை, கருவே இல்லை அப்படின்னா குழந்தைகள் உருவாக வாய்ப்பு உண்டு. காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்துகள், பாட்டம் தேடிய சொத்து, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நமக்கு சாதகமா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதன் மூலியம் கிடைக்கக்கூடிய பண வரவு செலவுகள் எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. 5 அப்படிங்கிறது பார்வை என்பது ஆழ்மன எண்ணங்களையும் குறிக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ இந்த கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நேரம். குரு கேது பகவான் அங்கே இருக்கும்போது அவ்வளோ ஒரு சிறப்பா இருக்காது அப்படின்னு நினைச்சாலும் அந்த தோஷமான ஒரு இடத்தை கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது தோஷம் கூட நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இந்த கன்னிராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 3 அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம். உங்களுடைய இதுவரைக்கும் எந்த முயற்சியும் எடுத்து வெற்றி பெறல அப்படின்னா இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா சகோதரன், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இந்த மாதிரி உள்ள உறவுகள்கிட்ட விரிசல்கள், சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுபமா மாறி நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். அவங்க மூலியமா ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டாகும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த 3ஆம் இடம் என்பது ரொம்ப சிறப்பா இருக்கு. அது இல்லாம உங்களுடைய 5ஆம் இடம், 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாரு குரு பகவான். 7 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா களத்திரஸ்தானம், நண்பர்கள், பொதுஜனம், கூட்டாளிகள், கூட்டு தொழில் பண்றது, இது எல்லாமே வந்துடும். அதுல இந்த 5ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வஸ்தானம். 9ஆம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்க்குது. அதை உழைப்பில்லாத வருமானம். 9 அப்படிங்கிறது உழைப்பில்லாத வருமானம்னு சொல்றோம். ஆனா 9ஆம் பார்வையாத்தான் பார்க்கறாரு. ஆனா 5ஆம் இடத்தை பார்க்கறாரு. அப்போ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காதல், திருமணங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கன்னிராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாத பலனானது மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் வந்து 45 நாள், சந்திரன், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதக்கோள்கள். இந்த மாதக்கோள்கள் எல்லாமே நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான், ராகு கேது, குரு பகவான், இவங்கெல்லாம் வந்து என்ன பலனை கொடுப்பாங்களோ அதே பலனை ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதக்கோள்களுக்கு உண்டு. திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்றாங்க, திடீர்னு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். எல்லாமே அதுதான். நல்லதை ஒரு மாசத்துல கொடுத்தாலும் அதோடைய செயல் தான். கெட்ட விஷயம் திடீர்னு நடக்குது அப்படின்னாலும் அதனுடைய செயல் தான். அப்ப இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொடுக்குமோ அது அப்படியே முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஜனன ஜாதகத்தில், விதி ஜாதகத்தில் விதியினுடைய அமைப்பு என்பது நல்ல முறையில இருக்கணும். அவருடைய விதியினுடைய அமைப்பு நல்ல முறையில இருக்கு அப்படின்னா எந்த விதமான குறைபாடுகள் வராது. அப்ப அவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார். சரியா இல்லை, எந்த கிரகமும் சரியா இல்லை, சிறப்பா இல்லை, ஜாதகத்தினுடைய அமைப்பே நிறையா இல்லை அப்படின்னாக்க அவர் எப்படி இருப்பாரு? ஆரம்பமே கஷ்டத்துல ஆரம்பிக்கும், கடைசி காலம் வரைக்கும் அந்த கஷ்டங்கிறது விட்டு போகாது. என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் நீடிக்கும். முன் ஜென்மத்துல என்ன கர்மா எடுத்தோமோ அதனுடைய தன்மை, என்ன பிறப்பு எடுத்தோமோ அதுதான் இது. அந்த கர்ம வினையினுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த பிறவியில நம்ம நல்லது கெட்டது இப்ப செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கும். போன ஜென்மத்துல நல்லது பண்ணியிருந்தோம்னா இந்த ஜென்மத்துல நம்ம நல்லா இருக்க போறோம். அவரவருடைய கர்ம வினையை பொறுத்தே நல்லது கெட்டது எல்லாம் நடக்கும். அப்ப இந்த கிரகங்களுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகங்கள் வந்து வக்ரமாகிறது, வக்ரம் நிவர்த்தி ஆகிறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஏற்கனவே வக்ரம் ஆகி வக்ர நிலையில இருக்காரு. ஆனா இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் ஆக போறாரு. 9,
10/2024 வக்ரமாகி அவர் 4/2/2025 வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். அப்ப கிட்டத்தட்ட 116 நாட்கள் வக்ரமாகி அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த ஒரு சில பார்வைகள் என்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். முதல்ல என்னென்ன விஷயங்கள் இழக்கிறார்களோ அந்த இழந்த விஷயங்கள் எல்லாமே திருப்பி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ல வாக்குஸ்தானம் தனஸ்தானத்துல சுக்கிரன் இருக்காரு. பணத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான். குரு பகவான் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை என்பது சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அந்த சுகபோகமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இதெல்லாம் நீடிக்குது அப்படின்னா சுக்கிரன் நல்ல நிலைமையில இருக்கணும். அப்ப சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில இருந்தா ஆடம்பரமான வீடு, அலங்காரமான மாளிகை, வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், இது எல்லாம் நல்லாவே இருக்கும். அதே சுக்கிரன் குரு இதெல்லாம் கெட்டு போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எத்தனை நல்ல கிரகம் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் பலன் இல்லை. அவருடைய அந்திம காலம் வரைக்கும் கடைசியில வீடு கூட கட்டாம வாடகை வீட்டுல தான் வாழ்வார். அப்படி ஒரு சூழ்நிலை கூட நீடிக்க வாய்ப்பு உண்டு. இந்த வக்ரம் கதி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் அப்படிங்கிறது முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம், பின்னோக்கி நகரதுன்னு கேள்விப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சூரியனை சுத்தி வர்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சூரியனை மையமா வச்சு எல்லா கோள்களுமே இயங்குது. புதன், சுக்கிரன், பூமி அப்படி வரிசையா வரும்போது இந்த கோள்கள் எல்லாமே பாருங்க கண்டிப்பாக இந்த பூமி வேகமா சுழற்சி ஆகிறதுனால இந்த கோள்களும் பயணிச்சுட்டே இருக்கு. இருந்தாலும் மெதுவா பயணிக்கிறதுனால இது பின்னாடி இருக்கு, அது கொஞ்சம் முன்னாடி இருக்கு. அப்ப அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் பாத்தீங்க அப்படின்னா கிடைக்காது. ஒரு கிரகம் ஜனன ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் எல்லா கிரகமும் நல்ல நிலையில இருந்து அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் பாத்தீங்க அப்படின்னா பூமிக்கு விழுந்து பூமியில நம்ம மேல விழுகுது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு தன்மைகள் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நடக்கும். லக்னம் என்பது உயிர், அதுதான் 1ஆம் கட்டம். 1ல எந்த இடத்துல லக்னம் விழுந்தாலும் அவருடைய பிறப்பு ஜாதகத்துல, தனி மனித ஜாதகத்தில் லக்னம் விழுகிறது 1வது இடம். லக்னம் விழுகிறது சூரியன் நிற்கக்கூடிய இடத்துலதான் லக்னம் விழுகும். எந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறக்குதோ அந்த பிறக்கும் போது சூரியன் அந்த எந்த இடத்துல நிக்குதோ அந்த நேரத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த லக்னம் என்று அர்த்தம். ராசி எந்த நட்சத்திரம் விழுகுது அன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்துல எத்தனாம் பாதமோ அதுதான் சந்திரன். அப்ப உயிர் கொடுக்கறது தந்தை, உடல் அப்படிங்கிறது தாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. அப்ப இதுல உடலும் உயிரும் லக்னாதிபதியோ அது எந்த கிரகமான, இப்ப சிம்ம லக்னம் அப்படின்னா சூரியன் நல்ல நிலைமையில இருக்கணும். அப்படி இருந்தாத்தான் லக்னாதிபதியோ ராசிநாதனோ நல்ல நிலையில் இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது. இல்லை அப்படின்னா எத்தனை இந்த மாதிரி கெட்டு போச்சு அப்படின்னாக்க எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளோ ஒரு பலன் இருக்காது. இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு, குரு பகவான் வக்ரத்துல இருக்காருன்னா அப்ப எந்த நிலை இருக்கும்? குரு வக்ரமாகக்கூடிய இந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கோச்சாரமே 25% தான் வேலை செய்யும். அப்ப இந்த 25% வேலை செய்யும் போது எல்லாருக்குமே நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் தொழில் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஒரு அடி அப்படி ஒரு அமுங்கித்தான் எந்திரிக்கும். அப்படி ஒரு அமைப்பு வரும். திருப்பி அதை சம்பாரிச்சிடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் ஒரு நஷ்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்காக சொல்ல வர்றேன். அந்த இதுல உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. உத்திரம் என்பது 3 பாதங்கள். அதுல உத்திரம் என்பது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் உடைய நட்சத்திரம். செவ்வாய் அப்படின்னா உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் என்பது பாத்தீங்க அப்படின்னா சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது. அந்த சூரியனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும்? 4 பேர் இருக்கா அப்படின்னா 4 பேர்த்துல அவர் கெட்டா இருப்பார். 10 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த 10 பேர் வேலை செய்யறதுக்கு அவர் கெட்டா இருப்பார். கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல உயர் பதவியில இருப்பாரு. வேலையில ப்ரமோஷன், சம்பள உயர்வு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அவர். அது இல்லாம குருவாகப்பட்டவர்களுடைய பார்வை என்பது 5, 3, 1ஆம் பார்வை
3ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 3, 7, 11 வேலை செய்யும். மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் மறுமணம் கிடைக்கும். 5ல் இது ஒன்றனால பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வேலை வாய்ப்புகள் லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லக்னத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதாவது வேலையில் பெண்டிங்கு, வேலையில் இல்லாத இருக்கிறது, புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லா மாற்றங்களும் உருவாக வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அடுத்து ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியை கடந்து வந்துக்கிட்டே இருப்பார். இப்போ அவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் சுற்றி முடிச்சிருவார். அப்போ இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிற்கக்கூடிய இடத்த ராசின்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு இந்த ஹஸ்த நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய சுயசாரம். அப்போ உங்களுடைய சின்ன குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கட்டும், திருமண விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் அப்படின்னாலே முருகன்னு அர்த்தம். செவ்வாய் அப்படின்னாலே முருகன்னு அர்த்தம். உங்களுடைய இந்த ராசியை குரு பகவான் பார்க்கறதுக்கும், குரு பகவான் 5ஆம் பார்வையா உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், அதில் குருவினுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர் மட்டும்தான். அப்போ நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு திருச்செந்தூர் போய் நீங்கள் வழிபாடு செய்றீங்க அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகம் கதிர்வீச்சுகள் எல்லாமே அங்கே முழுமையாக கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. இப்போ அதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் சித்திரை நட்சத்திரம் முருகனுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். 2வது நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்த ஒரு பலனாக இருக்கும். அப்போ இதை பொறுத்தளவுக்கு உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்களுமே இருந்தாலுமே இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து உங்களுக்காக 10ஆம் இடத்துல இருக்காரு. இருந்து உங்களுடைய லக்கணத்தை 10ஆம் பார்வையாகவும் பார்க்குறாரு, 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இதை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த 3 நட்சத்திரத்துக்குமே நல்ல மாற்றம் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது மிக மிக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.